அடுத்தது எஃபோர்ட் எக்கனாமி என்று சொல்லுவாங்க. குறிப்பாக அது ஷாமை கைப்பற்றும் போது நடந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே காமிச்சிட்டு போயிட்டாங்க. நவீன கால வெஸ்டர்ன் வேர்ல்டு என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னு பெருமை அடிச்சுக்கொள்வாங்க. ஆனால் எப்போயோ கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயங்கள்லாம். ஸோ எஃபோர்ட் எக்கனாமியில் அவங்க எப்போயோ யூஸ் பண்ணாங்க. குறைந்த முயற்சியில் அதிக பலன் பெறுவது தான் இந்த எஃபோர்ட் எக்கனாமி என்பது. இது நவீன காலத்தில் எஃபிஷியன்சி, ஸ்மார்ட் ரிசோர்ஸ் யூசேஜ் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இஸ்லாமிய மிலிட்ரி லாங்குவேஜில் குறைந்த இழப்பில் அதிக வெற்றியை பெறுவது என்று அர்த்தம். ஸோ ஷாமுடைய கைப்பற்றுதல் இருக்குது இல்லைங்களா, பிலாது ஷாம் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சிரியா, பலஸ்தீன், ஜார்டன் இதெல்லாம் சேர்த்து தான் ஷாம் அன்னைக்கு. ஸோ பைசாண்டின் எம்பையருடைய கண்ட்ரோலில் அது இருந்தது. முஸ்லீம்கள் அதை என்ன செஞ்சாங்க, கைப்பற்றினாங்க. பேட்டில் ஆஃப் எர்முக் போர் ஆகட்டும், டமாஸ்கஸுடைய கான்கோஸ்ட் ஆகட்டும், டமாஸ்கஸை கைப்பற்றுதல் ஆகட்டும், இதெல்லாம் முக்கிய போர்கள் அப்போ நடந்தது. உமர் இந்த எஃபோர்ட் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. அது முதலாவது அடிப்படை என்னென்னா, சரியான தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. காலித் இப்னு வலீத், அபு உபைதா இப்னு ஜர்ரா அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. சரியான மனிதரை சரியான இடத்துல வச்சாங்க. இது எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணும். ரெண்டாவது அடிப்படை என்னென்னா, பல சிறிய போர்கள் இல்லாமல் ஒரே ஒரு பெரிய போரே அவங்க நிகழ்த்தினாங்க, எர்முக்குடைய போர். ஸோ ஏனென்றால் பைசாண்டினுடைய ஆர்மி ரொம்ப பெரிய ஆர்மி, ஆனால் முஸ்லீம்களுடைய ஆர்மி ஸ்மாலர், கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆனால் ஒரே டெசிசிவ் விக்ட்ரி அவங்களுக்கு கிடச்சிது. முழு ஷாமும் கைப்பற்றப்பட்டது இல்லைங்களா, ஓப்பன் ஆகிடுச்சு அதுக்கான கேட்ஸு. மூன்றாவது அடிப்படை நதிகள், மலைகள், பாலைவனங்களை யூஸ் பண்ணாங்க சரியான முறையில். எதிரி டயர்டாகிற நேரத்தில் அட்டாக் பண்ணாங்க. நான்காவது அவர் தேவையில்லாத இழப்புகளை தவிர்த்தாங்க. வீரர்களுடைய உயிரை மதித்தார்கள். தேவையில்லாத போரை தவிர்த்தாங்க. அமைதிக்கான வாய்ப்பு இருந்தால் உடனே அதை ஏற்றாங்க, போர் செய்யாமல். இதுவே உண்மையான எஃபோர்ட் எக்கனாமிங்க. மேலே கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, குறைந்த முயற்சியின் மூலிமா அதிக தாக்கங்களை, பலன்களை பெறுவது. அடுத்தது லாஜிஸ்டிக்ஸ், பொருள் மேலாண்மை என்று சொல்லுவாங்க இல்லைங்களா. உணவு, தண்ணி, சப்ளை கண்ட்ரோல், படையுடைய நகர்வை திட்டமிடுறது, இது எல்லாமே இருந்தது அப்போது. ஸோ நீண்ட போர் இல்லாமல் விரைவான வெற்றி கிடச்சிது அவங்களுக்கு. ஸோ சிறிய படை, நல்ல திட்டம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆனால் பைசாண்டின் எம்பையர் பார்த்திங்கன்னா பெரிய படை இருந்தது, அதிக வளங்கள் இருந்து, ஆனால் ஒருங்கிணைப்பு அவங்கக்கிட்ட குறைவாக இருந்தது. ஆனால் முஸ்லீம்கள்கிட்ட வலுவான ஈமான் இருந்தது, தெளிவான தலைமை ஏற்றிருந்தாங்க, சரியான திட்டம் இருந்தது. அதாவது குவாலிட்டி அதிகமாக இருந்தது குவான்டிட்டியை விட. அதனால் அல்லாஹ்வுடைய உதவி அவங்க ஜெயித்தாங்க. ஸோ வெற்றி வருவது அதிகமான மக்கள் இருந்தால் தான் அப்படின்னு கிடையாதுங்க. அதிக பணம் இருந்தால் தான் வெற்றி வரும் என்றெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வின் மீது தவக்குல் வச்சுட்டு, அல்லாஹ்வுடைய உதவிக்கு துவா செஞ்சுட்டு, சரியான திட்டம், சரியான முயற்சி இருந்தால் அல்லாஹ் இலகுவாக வெற்றியை கொடுத்து விடுவான். ஸோ அதிகமாக முயற்சி செய்வது வெற்றி கிடையாது, சரியான முறையில் முயற்சி செய்வது தான் உண்மையான வெற்றி.